வடபழனி பாய்ஸ் வடபழனி பாய்ஸ் சுட சுட நிகழ்ச்சி தரும் வடபழனி பாய்ஸ் வடபழனி பாய்ஸ். வணக்கம், வெல்கம் டு மை ஷோ. நம்ம ஸ்பெஷலாக வீடியோ பண்ணது பார்த்தீங்கன்னா 2 பேருக்காக தான். நான் இந்த வீடியோ நான் ஒன்றி பண்ணலங்க. என் யூடியூப் குடும்பத்தில் இருக்க அனைவரும் சேர்ந்து நாங்கள் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன்னா எல்லாரோட சார்பாக தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன் 2 பேருக்காக. அந்த வீடியோ யாருக்காக நீங்கள் கெஸ் பண்ணீங்களான்னு தெரியல எனக்கு. ஒன்று, காவல்துறையை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து ஆபீசர்களுக்கும், அதேமாரி பொறுப்புல இருக்கவங்க எல்லாருக்கும், அதே சமயம் இந்த ஊடக நண்பர்கள் இருக்காங்க, பத்திரிகையாளர் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த டிவி சேனல்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, நம்ம டெலிகாஸ்ட் பண்ணி காட்டுறாங்கல்ல, அவங்களுக்காகங்க. ஏன்னா இவங்களோட வேலை அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க. இந்த டைமில் மீதி டைமோட இந்த பனி டைமில், அதுவும் பனி இருக்குது, காத்தடிக்குது, சைக்ளோன் ஃபார்ம் ஆகி இது எல்லாமே சேர்ந்து இருக்கனால வெளியில போக முடியலங்க. அவ்வளோ குளிருது நம்மளுக்கு. வீட்டுள்ளே இருக்க முடியல. வெளில எப்படி இருக்காங்க, ரெயின் கோட் போட்டுருக்காங்க, குடம்லாம் பறக்குது. எவ்வளோ நேரம் தான் அவங்க தாங்குவாங்க? சாப்பிட்ருப்பாங்களா என்னன்னுலாம் தெரில எனக்கு. ஏன்னா சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, ஆனால் பட்டு தெரில, ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்னன்ட்டு. அவங்களோட வேலைலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. என்னன்னா என்ன நடக்குதுன்னு நம்மளோட நிமிஷத்துக்கு நிமிஷம் லைவ் காமிச்சுனே இருக்காங்க. சேனல்ல எல்லா சேனல்லையும் போடுறாங்க. சன் நியூஸ்ல, தந்தியில், நியூஸ் 18, நியூஸ் 7ல், பாலிமார்க்கில், இந்த மாதிரி எல்லா சேனல்லையும் போடுறாங்க. சில சேனல் நான் சொல்ல மறந்துட்டுனா ஞாபகம் இல்லை, மன்னிச்சுக்கோங்க, தேசியம் போச்சுக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய சேனலில் லைவ் வந்துனே இருக்குங்க. எல்லா சேனல்லையும் வருதுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க இன்னைக்கு அதை காட்டலாம் நம்மளால பார்க்க முடியாது. நம்ம நேர்லேயும் போக முடியாது. போனால் எங்கன்னா மாட்டிப்போம் தண்ணியில். அவங்க நம்மளுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறாங்கன்னா, அவங்க நம்ம என்னன்னு சொல்லுது, அவங்களோட ஜாப் அதுதான். ப்ரெஸ்ன்னு வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் பார்க்கக்கூடாது, போய் தான் அவனும் மீடியாவில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பணிக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. காவல்துறையை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படுறதுக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். என்னென்னா அந்த ரெயின் கோட்டை போட்டு நிற்கிறாங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, நடு ரோட்டில் அவங்க நிற்கிறாங்க. அவங்க நிற்கும் போது அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குங்க. இவங்க 2 பேருக்குமே ஃபேமிலி, குடும்பம் நம்மள மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்குது. அவங்களும் இரும்பு ஒன்றும் கிடையாது, அவங்களும் மனுஷங்க தான். ஆனால் அவங்க அந்த வழியெல்லாம் பொறுத்துன்னு நம்மளுக்காக நின்றுட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்படுறாங்க. இதில் என்னென்னா பீச்சில் போயிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க இந்த காற்றுல. இதெல்லாம் தேவையா சொல்லுங்கள்? தயவு செஞ்சு வேணாங்க, போகாதீங்க. நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க, கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. செல்ஃபி வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். எது எப்போ பண்ணணும்னு ஒரு லிமிட்டே இல்லாமல் போயிடுச்சிங்க எல்லாருக்கும். எது எப்போ தேவையோ அதுதான் அப்போ பண்ணாதாங்க கரெக்டாக இருக்கும். இதை நான் சொல்கிறேன்னு என் மேலே யாரா கோச்சிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டு பையனை நினச்சி என்னை கோச்சிக்கோங்க, நான் கவலைப்படல. திட்டினா கூட நான் வாங்கிக்கிறேங்க, அதை பற்றி கவலை கிடையாதுங்க. ஆனால் இந்த நேரத்தில் செல்ஃபி வேண்டாங்க. இப்போ கடல் பொங்குது, கொஞ்சம் லைட்டாக பொங்குது. அதிகமாக ஆச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வர முடியுமா? அந்த மணலில் தாங்க மாட்டும் காலெலாம். அப்போ உங்களை காப்பாற்ற வர போலீஸ்காரங்களும் கஷ்டம், ஃபேமிலி இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அங்கே பத்திரிகையாளர் வராங்க, அவங்களும் கஷ்டம். இவ்வளோ கஷ்டத்தை எதுக்கு நம்ம கொடுக்கணும்? ஒரு ஃபோட்டோ அப்படி தேவையா நம்மளுக்கு? இதை தான் எனக்கு கேட்க தோணும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறைய நல்ல விஷயம் நடக்குதுங்க. சில இந்த மாதிரி விஷயம்லாம் தவிர்க்குது நம்ம தான். ஏன்னா நம்ம தான் அதெல்லாம் தவிர்க்கணும். இதை யாரும் தவிர்க்க முடியாதுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு சைடு போயின்னு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப சங்கடமாக இருந்தது எனக்கு. என்னடா, ஏன் தெரிஞ்சு பண்ணுறாங்களா, தெரியாமல் பண்ணுறாங்களா, எதனால பண்ணுறாங்க, இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல என்னால். அது ஒரு விஷயம். காவல்துறையில் இன்றைக்கி அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கு பயங்கரமாக இருக்குது. என்னென்னா ரோட்டில் நிற்கிறாங்க, நின்று எல்லா இடத்துலையும் அவங்க தான் பேரிகார்ட் போடுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் போட்டு எல்லாரையும் கரெக்ட் பண்ணுறாங்க. எங்கெங்கே ஆளுங்க நிற்கிறாங்க அந்த இடத்துல அவங்க நிற்கிறாங்க. இப்படி போங்க, அப்படி போங்க, அந்த சைடு போகாதீங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுமாதிரி இந்த சேனல் சைடில் வராங்க பாருங்கள், ஊடக சைடு, அவங்களோட பணி பயங்கரங்க. இன்றைக்கி எங்கெங்க ஈசிஆரில் போய் வீடியோ எடுக்கிறாங்கங்க. வீடியோ எடுத்து நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நிற்கவே முடியல, பதறுது. அவங்க நிற்கிறத பார்த்து, அந்த காற்று அடிக்கிறத பார்த்தாலும் நம்மளுக்கு பதறுதுங்க. அதை பதறும்பொழுது ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. என்னடா இப்படி ஒரு வீடியோ எடுக்கிறாங்களே, இவங்கெல்லாம் யார்? இவங்க நம்ம என்ன செய்கிறாங்க? அவங்களோட வேலை, அவங்களோட பொறுப்புன்ட்டு அவங்க செய்கிறாங்க. ஆனால் அது கிடையாதுங்க. மக்களுக்கு எதுனா ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க எல்லாமே செய்கிறாங்க. இந்த வீடியோ நான் எடுக்கிறது கூட பார்த்திங்கன்னா, நான் ஒருத்தன் யூடியூபர்னால இல்லைங்க. யூடியூப் சேர்ந்து நம்ம யார் யார் இருக்கோமோ எல்லாரோட சார்பாக தான் நான் ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன். ஏன்னா எல்லாமே எங்கள் யூடியூப் குடும்பம், எல்லாமே எங்கள் குடும்பம் தாங்க. அவங்க சார்பாக தான் அந்த வீடியோ நான் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அதே சமயம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்கும்
எங்கள் யூடியூப் சேனல் யாரை வச்சாங்க எல்லார் சார்பும் ஒரு சல்யூட்டுங்க, பெரிய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப பெரிய விஷயம். பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் அவங்க ரவுண்ட்ஸ் போகிறாங்க, அவங்க ஒர்க்கை பண்ணுறாங்க, இவங்க கேமரா எடுத்துன்னு வராங்க, இதை படம் பிடிச்சி காட்டுறாங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, இப்படின்னு தான் இருக்கும். அது கிடையாதுங்க, உட்காந்து வேலை பண்ணிடலாங்க. சுற்றணும், சாதாரணமாக சுற்றுறது வேறு, இந்த டைமில் சுற்றுறதுன்றது வேறங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்கும், நம்ப மாட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் ரோட்டில் நின்றுட்டு வாங்களேன், நனைஞ்சிட்டு வாங்க, லைட்டாக ரெயின் கோட்டு போட்டுனே போங்க, கொடை எடுத்துனே போங்க, முடியாதுங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. அவங்களாம் எப்படி தான் இருக்கிறாங்கன்னு நினச்சா. நைட் ரவுண்ட்ஸ் வராங்க. இப்போ எங்கள் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா போலீஸ் ஜீப், காவல்துறையை சேர்ந்த ஒரு ஜீப் ஒன்று ரவுண்ட்ஸ் போகுது. ஏன் போகுதுன்னா பொதுமக்களுக்கு எதனா கஷ்டமா, கரண்ட் இல்லையா, ஏன்னா கரண்ட் வந்து இந்த நேரத்தில் ஷார்ட் ஆகணும் சில இடத்துலலாம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, அதை பார்க்க போகிறாங்க. எவ்வளோ விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி அவங்க 2 பேரும் பண்ணது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க, அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. மீதி பேரும் எல்லாமே அவங்கவுங்க சைடில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் ஃபீல்டு ஒர்க்குன்னு இறங்கி செய்கிறது இவங்களாம் தான். இவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு என் அறிவு கெட்டின வரைக்கும் நான் பார்க்குறது, நான் அதை தான் பார்ப்பேன் நான், ஏன்னா மனசில் படுறது தான் நான் சொல்லுவேன். அப்போ வந்து என்னென்னா இவங்களோட ஒர்க்குக்கு வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்க. முடிந்தால் இப்போ இந்த வீடியோ பார்ப்பீங்க, இதை பார்த்துட்டிங்கன்னா அடுத்து இந்த மாதிரி எதனா சம்பவம் நடக்குதுன்னா ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், ரொம்ப பெருசாக இல்லைங்க, அவங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுங்கள் 2 பேருக்கும். அதே சமயம் காவல்துறை நண்பர்கள் வந்து இங்கே வராதிங்கன்னு சொன்னாங்கன்னா வராதிங்க, வீட்டில் இருங்கன்னு கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா வீட்டில் சேஃபாக இருங்க, தப்பு கிடையாதுங்க. 1 நாள் 2 நாள் வீட்டில் இருக்கிறதுல ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதே சமயம் இந்த மாதிரி வரவங்களுக்கு என்னோட சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு வேண்டுகோள் கூட சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட எதனா சாப்பிட இருந்தாலோ, உங்கள் சைடில் எதனா கடைகள் இருந்தாலோ அவங்கள வாங்கி கொடுங்க. ஏன்னா அவங்களாம் சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியாதுங்க. அவங்க வீட்டிலேருந்து காத்தால வராங்க, சாப்பிட்றாங்களா இல்லையா அது எனக்கு தெரில, எனக்கு சாப்பிட்றாங்களா என்ன இதெல்லாம் எனக்கு நம்மளுக்கு தெரில, அது என்ன விஷயன்ட்டு. ஆனால் பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எதனா கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவங்கள சாப்பிட கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு எதனா கொஞ்சம் வாங்கி கொடுங்க. ஏன்னா அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது எனக்கு. என்னென்னா நான் இன்றைக்கி கடைங்க போய் பார்த்தேங்க, பிஸ்கட் பாக்கெட்லாம் அதெல்லாம் வாங்கலான்ட்டு, எங்கேயுமே வாங்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு அது மனசு கேட்கல, எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரில எனக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னேன், ஆனால் இனிமேல் கடை இருக்கான் பாருங்கண்ணே, கடையில் இருக்குது தம்பி ஒரு கடை அண்ணா, பட் அங்கே பிஸ்கட் எதுவுமே இல்லை, காலியாகிடுச்சு அப்படின்னாரு. இதுதான் நான் வாங்கி கொடுத்துருப்பேன் என் சக்திக்கு முடிஞ்சது. நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி உங்கள் வீட்டாண்ட எதாவது ப்ரெஸ்ஸு மீடியா எதுனா வராங்க, போலீஸ்காரங்க யாருன்னா காவல்துறை வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒரு டீ காஃபியை போட்டு கொடுங்க போதுங்க, ஒரு 4 பிஸ்கெட்டு கொடுங்க. ஏன்னா இந்த டைம்லலாம் நம்மளுக்காக உழைக்கிறாங்க எல்லோரும், அவங்களுக்கு நம்மளாம் கொடுக்கணுங்க. நம்ம தாங்க நம்மளை பார்த்துக்கிறவங்க, நம்ம பார்த்துக்கணுங்க. இதெல்லாம் வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாது மீடியாவில் எனக்கு தெரியாதுங்க எனக்கு. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் சொல்கிறேன்றப்ப தைரியமாக சொல்லுவேன், பெருமையாக சொல்லுவேங்க, நான் தான் சொல்கிறேன்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம், யூடியூப் சேனலு, அது மூலயமா எவ்வளோ நல்ல விஷயங்களை சேர்க்கணுமோ அதை தான் நான் நினைக்கிறேன் நான் எப்போதுமே. இப்போ அந்த விஷயத்த நம்ம செய்யும் போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் நம்ம செய்யலைன்னா சேனல் வச்சுருக்கிறதே வேஸ்ட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் நம்மளால் கொடுக்கணும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு யாருன்னா ஒருத்தவங்க எனக்கு அந்த காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கோ இல்லை அந்த மீடியாவில் வராங்க இல்லையா, ப்ரெஸ்ஸில் அந்த மீடியாவில் வீடியோலாம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வரவங்களுக்கு, ஊடக சார்ந்தவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்து உட்காருங்க, பிஸ்கட் சாப்பிடுங்க, இது கொடுத்தீங்கன்னா போதுங்க, அவங்கவுங்க வர இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களாம் வீட்டிலேருந்து வரும்போது வரேன்னு சொல்லிட்டு வருவாங்கங்க, அவங்க எப்போ போவாங்க அவங்களுக்கு சத்தியமாக தெரியாதுங்க. ஏன்னா வந்துடுறாங்க, வரமான்னு சொல்லிட்டு வருவாங்க வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட, அந்த அம்மாட்ட வரேன்னு சொல்லிட்டு வருவாங்க, வீட்டுக்கு போனால் தாங்க தெரியும் அவங்க எப்போ போகிறாங்கன்ட்டு, எப்படி போவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு அவங்கள மதிக்கணும். பெரிய விஷயம்லாம் இல்லை, அவங்க சொல்லுறதை கேட்டு நடக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த இடத்துல போகாதீங்கன்னா போகாதீங்க. கவர்மெண்ட் வீட்டில் எதிர்த்து சொல்லுதா, கவர்மெண்ட் சொல்லுதை கேளுங்க. ஏன்னா கவர்மெண்ட்டே நம்மளுக்காக தான் கஷ்டப்பட்டு எல்லாம் முதல்ல எல்லாமே ரவுண்ட்ஸ் போகிறாங்க, ரவுண்ட்ஸ் போயிட்டு எல்லாம் பார்க்குறாங்க எங்கெங்கே சரியாக இருக்குது என்ன இருக்குன்ட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லுதை கேட்குது, நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு என் சேனல் மூலயமா, அதனால தான் சொல்கிறேன். இதே சமயம் வந்து யூடியூப் யார் யார் வச்சுருக்காங்க அவங்க சார்பாக தான் நான் அதை சொல்கிறேங்க, நான் ஒண்டி சொல்லலை, எங்கள் யூடியூப் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லா சார்பாகவும் நான் சொல்கிறேங்க. தயவு செஞ்சு பாருங்கள், அவங்களுக்கு முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க எல்லாமே ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி இவங்க 2 பேரும். ஏன்னா இந்த டைம்லலாம் நம்ப முடியாத விஷயம் நிறையா நடக்குதுங்க, நம்மளை பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அது நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு ரெயின் கோட் ஒரு கொடையை பிடிச்சி ரோட்டில் போய் நில்லுங்க, 5 நிமிஷம் நில்லுங்க, 10 நிமிஷம் நில்லுங்க, நிற்க முடியாது, கை கால் விரண்டு போயிடும், ஆடிடும் கை கால். நான் நின்று
நின்றுட்டு என்னால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. ஆனால் என் கூட இருக்கவங்களும் முடியல. அப்போ நான் போயிட்டேன் நான். ஏன்னா நம்மளால முடியுது, கூட இருக்கவங்க முடியலன்றப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போயிட்டாங்க. இவ்வளோ தான் விஷயம். ஜஸ்ட் ஒன்று பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, டீ காஃபி போட்டு கொடுங்க போதுங்க. ஏன்னா நான் செய்கிறேங்க. நீங்கள் நினைக்கக்கூடாது இதெல்லாம் சொல்கிறியே நீ செய்கிறியான்னு கேட்காதீங்க. நான் செய்கிறனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்கள ரொம்ப மதிக்கணுங்க. மீடியா சரியும் சரி, காவல்துறையும் சரி, அவங்கள ரொம்ப நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள மதிக்கணும். இதை யாரையும் ஐஸ் வைக்கணும் இதுக்காக நான் சொல்லுங்க. யாரையும் ஐஸ் வச்சு எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் அவங்களாம் ஒரு மரியாதை கொடுத்தோன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி, ஊடக நண்பர்களுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், பகிருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதே சமயம் இந்த மாதிரி வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். சைனிங் ஆஃப்.